கண்ணதாசன்ட்ட போய் பணத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அர்த்தமுள்ள இந்து மதம் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. 6 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்தேன். 100 ரூபாய் சம்பளம் வேணும்னு காரைக்குடியில் மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தவன் கையில் பெட்டியோட கடற்கரையில் போய் சென்னையில் கண்ணகி சிலைக்கு கீழே படுத்திருந்தேன். காவல்துறை அதிகாரி வந்து தட்டி எழுப்பினார். கோடம்பாக்கத்தில் போய் பாட்டு எழுதலாம், கதை எழுதலான்ட்டு போனேன். பாட்டு எழுத சொன்னான். ஒரு பாட்டு எழுதின உடனே 100 ரூபா பணம் கொடுத்தான். என்னடா 100 ரூபா ஒரு பாட்டு கொடுக்குறானே, அதே சிந்திச்சு நல்ல பாட்டா எழுதினேன். 1000 ரூபா கொடுத்தான். இந்த மனசு சொன்னிச்சு, நம்ம லட்சாதிபதி ஆகி தான் காரைக்குடி போனோம், ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னிச்சு. ஒரே பாட்டுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தான். இந்த மனசு சொன்னிச்சு, அப்போதும் அமைதி அடையாத அந்த மனது கோடீஸ்வரன் ஆயிரலான்னு சொன்னிச்சு. கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. மனசுல பணம் போதுன்னா போதும், வேணும்னா அதுக்கு அளவே இல்லை. நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு தேவையான பணம் கொஞ்சம் தான். பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்ற மாதிரி வாழணும்னு நீ எப்ப நினைச்சேன்னா அதுக்கு அளவே கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நாம். பணம் வேணும், முறையான வழியில வரணும், அதுதான் மகிழ்ச்சி இன்பத்தையும் கொடுக்கும். வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாரு, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனுடைய மனசு ஆறுதல் அடையாம பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கறான். அவனை மாதிரி ஆகணும்ட்டு தன்னுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்துறான். அதுக்கப்புறம் அடுத்தவனை பார்த்து கடைசியா வாழாமலே செத்து போறானையா. இந்த மனிதனை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியலங்கிறார். ராபின் சர்மா சொல்லுவாரு, நிறைய பணம் சம்பாதிப்பதற்கும் நிறைவான வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஊருக்கு நடுவிலே மிகப்பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்குள்ளே நல்ல குடும்பம் பண்ணுவதற்கும் சம்பந்தமே இல்லை. புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிபி ஏறின உடம்போட BMW கார்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் போறதை விட சாதாரணமா இந்த மாதிரி புத்தக திருவிழாவுக்கு நல்ல உடல்நலத்தோட வர்றவன் கோடீஸ்வரன். வாழும்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம். ஒரே 1 மணி நேரத்தை ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாள் நீங்க செலவு பண்ணீங்கன்னா 7 மணி நேரம் குறையும். 168ல் 161 மணி நேரம் உங்களுக்கு உறுதி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சங்கர் தயாள் சர்மா மிகப்பெரிய ஸ்காலர், மிகப்பெரிய அறிவாளி, பெரிய ப்ரொஃபசர். இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு நட்வர்சிங்ல இருந்து எல்லாரும் போய் அவர்கிட்ட இந்தியாவை வழிநடத்துறதுக்கு பிரைம் மினிஸ்டர் வேணும், அறிவார்ந்த பிரைம் மினிஸ்டர் வேணும், உடனே இந்தியாவினுடைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டு பிரைம் மினிஸ்டரா வாங்கிறார். அவர் அப்படியே தேம்பி அழுகுறாரு. நடந்த நிகழ்வு. ஏங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த இந்தியாவை என்னுடைய அறிவின் மூலமாக ஒரு விரல் நுனியால் என்னால் ஆட்சி செய்ய முடியும், நடத்த முடியும். ஆனா என்ன நடத்துறதுக்கே 2 பேர் தேவைப்படுது. என்னால் நடக்க முடியலையே. நான் அறிவை வளர்த்துக் கொள்வது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தேன்னா, என்னுடைய உடலை வளர்த்துக் கொள்வதிலே அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்கலையேன்னு சொல்லி மிகப்பெரிய மாமனிதர் குலுங்கி அழுதார். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை, உடலுக்காக 1 மணி நேரம் என்னால் செலவு பண்ண முடியாது, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா, கரூர்ல இருந்து மெட்ராஸுக்கு ரொம்ப அவசரமா போகணும், மிகப்பெரிய அவசரம், என்னால பெட்ரோல் போட கூட நேரம் இல்லை அப்படின்னு போனீங்கன்னா உங்க பயணம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ நண்பர்களே, அதை போல உங்களுடைய வாழ்க்கை பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும். இது எழுதாத சட்டம். ஒரு மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல. என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள், நான் 2 மருத்துவமனைகளுக்கு சொந்தக்காரன். ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம். ஓடி ஓடி உழைத்து செல்வத்தை சேர்ப்பதற்காக ஆரோக்கியத்தை செலவு செய்து ஓடி உழைத்து ஓய்ந்து உட்கார்ந்த பிறகுதான் தெரிகிறது உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம் தான் என்று. மைதானத்தில் ஒருவன் நேரத்தை செலவு செய்யவில்லை என்றால் மருத்துவமனையில நேரம் செலவு செய்துதான் ஆக வேண்டும். இது மாதிரி ஒரு கூட்டம் 10 நாளைக்கு முன்னாடி டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், அதுல என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க ஒபிசிட்டி பத்தி. சந்திரகுமார்னு KMC ஓனர் தான் கூப்பிட்டாரு. எல்லாரும் டாக்டர்ஸ். நான் சொன்னேன், எக்ஸசைஸ் இஸ் தி ஷார்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்ட் அப்படின்னா. ஒரு டாக்டர் எந்திரிச்சு சொன்னாங்க, எக்ஸசைஸ் பண்ணா ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கலாம் நீங்க தான் சொல்றீங்க, எக்ஸசைஸ் லாங்கஸ்ட் ரூட் இல்ல, நீங்க ஷார்டஸ்ட் ரூட்னு சொல்றீங்களே சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா, நல்ல எக்ஸசைஸ் பண்றவன் உட்கார்ந்தாரு அப்படியே செத்து போயிட்டாரு,
100 வயசு வரைக்கும் இருந்தார், படுத்தாரு, எந்திரிக்கல, அப்படியே செத்துருவான். அது ஷார்டஸ்ட் ரூட், நேரா சுடுகாடு போயிடுவான். இதெல்லாம் பண்ணலைன்னா பிபி சுகர்லாம் ஏறி உங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து விரல வெட்டலாமா காலை வெட்டலாமா ஆஸ்பத்திரி வழியா தான் சுடுகாட்டுக்கு போவோம். அது லாங்கஸ்ட் ரூட்மா. அதனால எக்ஸசைஸ் இஸ் தி ஷார்டஸ்ட் ரூட்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க டாக்டர்ஸ். இதை ஏன் சொல்றேன்னா அவ்வளவு முக்கியம். நம்மளுடைய உடலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் பாரதி. உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம் திருமூலர். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஒருத்தன் உடம்ப ஒழுங்கா பாத்துக்கிட்டான்னா உயிரை பாத்துக்கிறான்னு அர்த்தம். உயிர் போயிடுச்சு அப்படி நம்ம சொல்றோம்ல, உடம்புல தங்கறதுக்கு உயிர் தகுதி இல்லாத உடம்புன்னு நினைச்சிருச்சுன்னா உயிர் போயிடுமா. நீ உடம்ப வளர்த்து நல்லா வச்சுக்கிட்டேன்னா உயிர் அதுல தங்குமா. இதை விட அரும்பு கோணிடில் மலராகும், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். என்ன அர்த்தம் தெரியுமா? மலரினுடைய அரும்பு கோணலா இருந்தா கூட மலரினுடைய மனம் குன்றது. கரும்பு கோணலா இருந்தா கூட அதுல கட்டி வெல்லம் வந்துடும். இரும்பு கோணலா இருந்தா அதை அங்குசமாக்கி யானையை வெல்லலாம். நரம்பு கோணி போச்சுன்னா நீ என்னடா செய்வேன்னு கேட்கிற. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. புரியும் உங்களுக்கு? சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதை நித்தம் நித்தம் பேணுவையல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. என்ன பாருங்க, காலையில சாயந்தரம் தினம் 1 மணி நேரம் நடந்துட்டு வர்றவனோட காலை எமனே தொட்டு கும்பிட்டு ஓடிடுவான். மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய். ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. கூளையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா. சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா. எங்க அம்மாவுக்கு வயசு 99. நிச்சயமா 100 கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்காக சொல்றேன். ஏன்பா, காலார நடந்து பசியார சாப்பிட்டு கண்ணார தூங்கி வாயார சிரிச்சா நோய் எப்படா வருமா? இது நாளையும் நம்ம செஞ்சாலே போதும். நம்ம செய்யறோமாங்கிறதான் பிரச்சனையே. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சங்வின்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு மாவட்டம் பூனா பக்கத்தில். அதில் டெக்ஸ்டைல் கரூர் மாதிரி 2 டெக்ஸ்டைல் ஓனர்ஸ். ஒரு ஆளுக்கு 42 வயசு, ஒரு ஆளுக்கு 72 வயசு. 2 பேரும் டாக்டர்கிட்ட போறாங்க. காரணத்தோட சொல்றேன். டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. 72 வயசு உள்ளவரும் இதே நெஞ்சு வலிக்குதுங்கிறாரு, 42 வயசு உள்ளவனும் என் நெஞ்சு வலிக்குதுங்கிறாங்க. 2 பேரையும் உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 72 வயசு உள்ள ஆளை கூப்பிட்டு கேட்கிறாரு. அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பர்ஃபெக்டா இருக்கியா ஹார்ட், உனக்கு பிரச்சனையே இல்லை. மசில் புல் ஏதோ வெயிட் தூக்குனியானா வாளியை தூக்கி மேலே தண்ணியை ஊற்றிட்டான் அதனால அப்படின்னு. அதனால வந்திருக்கு, ஒரு ஆயின்மெண்ட் மட்டும் தரேன், மசில்ல தான் பிரச்சனை, போகலான்ட்டு உட்கார சொல்லிட்டு 42 வயசு உள்ள ஆளை கூப்பிடுறாரு. 2 பேரும் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாங்க. அவர் வர்றார். அவர் வந்தோடனே குட் ஈவினிங் சார், வாங்க. வணக்கம் சார். அப்போ வாங்க மேல வாங்க. நாற்பத்தி 42 வயசு உள்ளவரை கூப்பிடுறாரு. அவரை செக் பண்ணி பார்க்கிறார். அவரை செக் பண்ணி பார்த்தோன்னா 3 இடத்துல இதயத்தில் அடைப்பு இருக்கு. உடனே இவருக்கு என்ன, என்னடா 42 வயசுக்கார ஆளுக்கு 3 இடத்துல அடைப்பு இருக்கு, 72 வயசுக்காருக்கு ஆர்ட் நல்லா இருக்கு, 2 பேருமே டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாங்க, 2 பேரும் ஒரே ஊரு, ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேஸ் ஹிஸ்டரிம்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த 72 வயசு உள்ள அவர் சொல்றாரு, சார் நான் 4:30 மணிக்கு எந்திருப்பேன், 5 மணிக்கு நேரா பக்கத்தில் இருக்கிற ஆற்றுக்கு போவேன், குளிர்ந்த நீரில் குளிப்பேன், கொஞ்சம் நேரம் யோகாசனம் பண்ணுவேன், திரும்ப வந்துடுவேன், 8 மணிக்கு சாப்பிட்ருவேன், 9 மணிக்கு நடந்தே கடைக்கு போவேன், 10 மணிக்கெல்லாம் கடை ஆரம்பிச்சிருவேன், 12:30 மணிக்கு மத்தியான சாப்பாடு சாப்பிடுவேன், 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், 4 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன் சார், மூடிட்டு வந்துடுவேன். இதுதான் சார் 24/7 என்னுடைய வாழ்க்கை முறை. 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் சார், குடும்பத்தோட நல்லா இருக்கேன் சார், பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களோட. 42 வயசு உள்ள ஆளை கூப்பிட்டு கேட்குறாரு, சார் நான் காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்பேன் சார்ங்கிறார். ஏன்னு கேட்குறாரு.
நான் நைட் லேட்டாக படுப்பேன் சார். ஏன்னு கேட்குறாரு. இல்லை சார், காலையில் ஒரு 10-11 மணிக்கு எந்திரிப்பேன். அவசர அவசரமாக அள்ளி போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு நேராக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கு போயிடுவேன். மற்றவங்களோட நான் அதிகமாக பணம் போட்டு டெக்ஸ்டைலில் பிஸ்னஸ் பண்ணுறேன். அங்கே போனதுக்கப்புறம் நான் 12 மணிக்கெல்லாம் போயிடுவேன் சார். ஆனால் இந்த பசங்க அப்போ நான் போய் உட்காந்தோன்னா அரை மணி நேரத்தில் மத்தியானம் சாப்பாட்டுக்கு போகிறேன்ப்பா சார். வேலை பார்க்குறவங்களாம் இவன் போகிறது 12 மணிக்கு, அவன் சாப்பிட போகிறேன்ப்பா சார். ஒருத்தன் வரமாட்டேங்கிறா சார். பக்கத்து கடையிலலாம் நல்ல பிஸ்னஸ் ஆகுது. நான் ராத்திரி 9-10 மணி வரைக்கும் திறந்து வைக்கிறேன் சார். நைட்டு வீட்டுக்கு போய் லேட்டாக சாப்பிடுவோம் சார், டிவியை போட்டு சாப்பிட்டுட்டு பார்த்துக்கிட்டு. இதுதான் சார் வாழ்க்கை முறைங்க. அதனால தான் உனக்கு 3 இடத்துல அடைப்பு இருக்கு. மற்றவன்லாம் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். உன்னால் உன் வாழ்க்கை முறையை எப்படிங்கிறத நீ வாழ்க்கையை கற்றுக்கல, அதனாலேயே உனக்கு இந்த மாதிரி ஆகுது. இப்போ பாருங்க, 2 பேரும் ஒரே வேலையை செய்கிறவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஒருத்தருடைய இதயம் நல்லா இருக்கு, ஒருத்தருடைய இதயம் நல்லா இல்லை. காரணம் என்ன, அதுக்கு என்ன பாயிண்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்ன, உடம்புங்கிறது ஹெல்த்துங்கிறது தான் எல்லாவற்றினுடைய அடிப்படை என்பதை இத்தனை இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களிலே இப்படியெல்லாம் சொல்லி சென்று விட்டார்கள். சரி, பணம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாங்கிறதுக்கு படிப்பினுடைய அவசியம், அறிவுபூர்வமாக இருக்கணும்னா என்ன, உடலினுடைய அவசியம், உடலை எப்படி நலத்தை பாதுகாத்துக்கிறது, பணம். திடமான உடம்பு, தெளிவான அறிவு, போதுமான பணம், அன்பான மனைவி, அறிவுள்ள குழந்தைகள், இது இருந்தா துன்பமற்ற பகலும் இன்பமான இரவுமே நல்லதொரு வாழ்க்கைக்கு அறிகுறின்னு கலீல் ஜிப்ரான் சொல்றாரு. இப்ப பணம், எல்லாரும் பணத்தை தேடி ஓடுறோம். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்றாரு. பொருள் அவசியம். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. பணம் இல்லைன்னா எல்லாரும் கேலியா பார்ப்பான், பணம் இருந்தா எல்லாரும் மரியாதையா பார்ப்பான். அடுத்து என்ன சொல்றாரு, பொருள் அல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிறார். ஒரு பொருட்டே இல்லாத ஒரு மனிதன் கூட பணத்தை தேடி வச்சிருந்தான்னா அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருது. அதே வள்ளுவர் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல்லைங்கிறது. என்ன அர்த்தம்னா, உன்னுடைய எதிரிகளை அவங்களுக்கு முன்னாடி வீழ்ந்த இடத்துல நீ எழுந்து நடக்கணும்னா உனக்கு பணம் வேணும். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல்லை. அதை விட கூர்மையான கத்தி வேற ஒன்றும் இல்லை. அதனால பணத்தை சம்பாரின்னு சொல்றாரு. ஸோ நம்ம பணம் தேவைங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அந்த பணம் எப்படி வரணுங்கிறதையும் வள்ளுவர் சொல்றார். எப்படி சொல்றாரு, அரண் ஏனும் இன்பமும், ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க அதனால சொல்றேன். அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தவறான வழியில வராம உழைச்சு சம்பாதிக்கிற பொருள் தாண்டா உனக்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்கும். ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாய் பசியோட இருந்தா கூட தப்பான வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காத. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வெளிப்படும்ங்கிறார் வள்ளுவர். புறநானூற்றிலையும் சொல்றான். என்ன, ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்தாங்கன்னா தான் சம்பாதிக்கிற பணம் முறையான வழியில வரணும். வள்ளுவர் இன்னொருபடி மேல போய் சொல்றாரு பாருங்க, அழக்கொண்ட பணம் அழப்போம். மற்றவனை அழுக வைத்து நீ சம்பாதிக்கின்ற பணம் உன்னை அழுக வைத்து விட்டுத்தான் உன்னை விட்டு போகும். இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கும் போது தன்னுடைய பிள்ளை படித்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பெரிய உலக பிரசித்தி பெற்ற கடிதம். அதுல ஒரு லைனை சொல்றேன் பணத்துக்காக. உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்பதை என்னுடைய மகளுக்கும் உடன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் தயவு செய்து இப்போதே சொல்லித்தாருங்கள். நினைச்சு பாருங்க, ஒரு ஜனாதிபதி பிள்ளைக்கு என்ன அட்வைஸ் பண்றார். உழைப்பால் உழைப்புன்னு எல்லாரும் சொல்றமே, என்ன யோசிச்சு பாருங்க. உழைப்புங்கிறது மூலமா வர்ற பணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து இந்த சம்பாரிச்ச பணத்தை நீ எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை காப்பாத்துறங்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கான். ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. வர்ற வழி செல்வம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்லடா, போற வழி அதை விட சின்னதா இருக்கணும். யோசித்து பாருங்க.
எவ்வளவு அற்புதமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று. உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும் ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் வீணே வீணே வீணே. அப்ப இது எல்லாம் எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கான். பணம் வேணும், அந்த பணம் சம்பாதிக்கிறது முறையான வழியில் வந்தாதான் உனக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும். கண்ணதாசன் போய் பணத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அர்த்தமுள்ள இந்து மதம் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. 6 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்தேன். 100 ரூபாய் சம்பளம் வேணும்னு காரைக்குடியில் மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தவன் கையில பெட்டியோட கடற்கரையில் போய் சென்னையில் கண்ணகி சிலைக்கு கீழே படுத்திருந்தேன். காவல்துறை அதிகாரி வந்து தட்டி எழுப்பினாரு. கோடம்பாக்கத்தில் போய் பாட்டு எழுதலாம், கதை எழுதலான்ட்டு போனேன். பாட்டு எழுத சொன்னான். ஒரு பாட்டு எழுதின உடனே 100 ரூபா பணம் கொடுத்தான். என்னடா 100 ரூபா ஒரு பாட்டு கொடுக்குறானேன்னு அதே சிந்திச்சு சிந்திச்சு நல்ல பாட்டா எழுதினேன். 1000 ரூபா கொடுத்தான். இந்த மனசு சொன்னிச்சு, நம்ம லட்சாதிபதி ஆகி தான் காரைக்குடி போனோம், ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னிச்சு. ஒரே பாட்டுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தான். இந்த மனசு சொன்னிச்சு, அப்போதும் அமைதி அடையாத அந்த மனது கோடீஸ்வரன் ஆயிரலான்னு சொன்னிச்சு. கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. மனசுல பணம் போதுன்னா போதும், வேணும்னா அதுக்கு அளவே இல்லை. நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு தேவையான பணம் கொஞ்சம் தான். பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்ற மாதிரி வாழணும்னு நீ எப்ப நினைச்சேன்னா அதுக்கு அளவே கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நாம். பணம் வேணும், முறையான வழியில வரணும், அதுதான் மகிழ்ச்சி இன்பத்தையும் கொடுக்கும். வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாரு, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனுடைய மனசு ஆறுதல் அடையாம பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கறான். அவனை மாதிரி ஆகணும்ட்டு தன்னுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்துறான். அதுக்கப்புறம் அடுத்தவனை பார்த்து கடைசியா வாழாமலே செத்து போறானையா. இந்த மனிதனை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியலங்கிறார். ராபின் சர்மா சொல்லுவாரு, நிறைய பணம் சம்பாதிப்பதற்கும் நிறைவான வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஊருக்கு நடுவிலே மிகப்பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்குள்ளே நல்ல குடும்பம் பண்ணுவதற்கும் சம்பந்தமே இல்லை. புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிபி ஏறின உடம்போட BMW கார்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் போறதை விட சாதாரணமா இந்த மாதிரி புத்தக திருவிழாவுக்கு நல்ல உடல் நலத்தோட வர்றவன் கோடீஸ்வரன். வாழும்போது எவ்வளவு நல்லா வாழ்றவன் கோடீஸ்வரன் இல்ல, சாகும் போது நல்லா சாகுறவன், அவன் விரும்புற மாதிரி சாகுறவன் தாண்டா கோடீஸ்வரங்கிறான். அப்போ இதுக்காக எப்படிலாம் சொல்லிடும். இறக்கும் தருவாயில் இருந்த நண்பர்களே, நான் அத்துணையும் ஆய்வில் உள்ள தகவல்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். 100 பேர்கிட்ட இறக்கிற தருவாயில் இருந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்ட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சாக போறாங்க ஒரு பேட்டி எடுக்கிறேன். மிக முக்கியமான நபர்கள் உட்பட, நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்ககிட்ட போய், இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, இவ்வளவு பணம் சம்பாரிச்சிட்டீங்களே, சாக போறீங்களே, என்ன நினைக்கிறீங்க? நானா தம்பி, இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்கலாமா, இதை உங்களை விட என்னங்க நீங்க இவ்வளவு சம்பாரிச்சிருங்க. அவர் சொல்றாரு, குடும்பத்தோட இன்னும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாம், பிள்ளைங்களோட இன்னும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாம், குடும்பத்தை அழைச்சிட்டு உலகத்தை போய் சுத்தி பார்த்துருக்கலாம், மற்றவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவி செஞ்சிருக்கலாம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்ப சொன்னால கருப்பண்ணன் சாமி அப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னு, இதை போல மற்றவர்களுக்கு எதிர்பார்க்காமல் செய்த உதவிகள் மட்டுமே இந்த நேரத்தில் எனக்கு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கிறது. ஏன்னா we are coming with nothing, we are going with nothing, in between we are fighting for everything. இதுல என்ன அழகா எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோமா, ஹியூமன்ஸ் we want everything permanent for our temporary life. நினைச்சு பாருங்க, யக்ஷன் வந்து ஒரு கேள்வி கேட்பான் தர்மர்கிட்ட, உலகத்திலே உன்னால புரிஞ்சுக்க முடியாது எதிரான்னு கேட்பான். ஒன்னே ஒண்ணுதான்மா, என்னன்னு கேட்பான். தனக்கு முன்னாலே தன்னோட இருந்தவங்களாம் செத்து செத்து சுடுகாட்டுக்கு போறதை பாக்குறான், ஆனா தனக்கு வந்து இறப்பே இல்லைன்னு சந்தோஷமா இருக்கானடா, இவனை எப்படா இவனுக்கு தெரிஞ்சுக்கவே முடியல, இவனை பத்தி புரிஞ்சுக்கவே முடியலையம்மா. அப்போ இன்னும் அழகா சொல்லுவாரு பாரதிதாசன், இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே இருந்த நிலம் ஊருக்காக கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடாம்பர். என்ன அர்த்தம்னா, இது ஏன் நிலம் ஏன் வீடு அப்படின்லாம் சொல்றோம்ல, அதை பார்த்து அந்த நிலம் சிரிக்குமா. முட்டாப்பையில இன்னைக்கு தாண்டா இது ஒண்ணுது, நாளைக்கு அது இன்னொருத்தனுதுரா,
ஒண்ணுதுங்கிறது வெறும் பேப்பர் தானே. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெரிய மன்னன் வந்து, ரொம்ப ஆழ்ந்து கேட்குறீங்க அதனால சொல்றேன். அரண்மனை வாசல்ல நின்றுட்டு இருக்கான், ஒரு ஞானி நடந்து போறான். இந்த மன்னன் அவனை அலட்சியமா பார்க்கறான். உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. அறிவாளி இல்லை, இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே, மன்னா இந்த சத்திரத்தில் இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் தங்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறான். சத்திரமா? ஏன்டா என் அரண்மனை பார்த்தா உனக்கு சத்திரம் மாதிரி தெரியுதா? உள்ள வாடா, அவனை போய் பிடிச்சிட்டு வாங்கிறான். பிடிச்சிட்டு வந்துடுறானுங்க. உடனே மந்திரி கேட்குறாரு, ஏன் இதை போய் சத்திரம்னு சொல்ற, இது அரண்மனை இல்லை. என்ன மந்திரி, உனக்கும் தெரியாத இது சத்திரம்னுங்கிறான். பொறுக்க முடியல மன்னனுக்கு. அப்பதான் புதுசாக கட்டியிருக்கான். ஏன்டா உனக்கு என் அரண்மனையை போய் திரும்ப திரும்ப சத்திரங்கிறான், உனக்கு தூக்கில் போட்டுருவாங்கிறான். நீ கேளு, நான் பதில் சொல்றேன், தப்பா இருந்தா நீ தூக்கில் போடு அப்படிங்கிறான். ஏன்டா அரண்மனையை நீ சத்திரம்னு சொல்ற? சரி, சத்திரம்னா என்ன? இந்த பக்கத்தில் இருக்க நீ தங்கிட்டு போறல்ல, வழிப்போக்கர்கள் வந்து படுத்து தங்கிட்டு போற இடம் சத்திரம் அப்படின்னு மன்னன் சொல்றான். உடனே இவன் அவன்கிட்ட கேட்கறான், 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரண்மனையில யார் இருந்தான்னு கேட்கறான். எங்க தாத்தாங்கிறான். 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரா இருந்தா? எங்க அப்பா. இன்றைக்கு யார் இருக்கா? நீனு. இன்னும் 50 வருஷம் கழிச்சு யார் இருப்பா? என் புள்ள. முட்டா பேல எல்லா பேரும் வந்து வந்து தங்கிட்டு தானடா போற, அப்புறம் சத்திரம் தான் நடாங்க. இந்த தெளிவு, பொருள் வேண்டும், அந்த பொருள் நியாயமான வழியில வரணும், அந்த பொருளை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. உங்களுக்கு தெரியுமா, தன் தேவைக்கு ஏற்றார் போல் சம்பாதிப்பவன் திறமைசாலி, தன் சம்பாத்தியத்திற்கு ஏற்றார் போல் செலவு செய்பவன் புத்திசாலி. 1 கோடியை பல கோடி ஆக்கின்ற திறமையை கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த பல கோடியை யார் அனுபவிக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை கடவுள் தன்னிடமேயே வைத்திருக்கின்றார். உண்டா இல்லையா? யோசித்து பாருங்க. பாடுபட்டு தேடி பணத்தை சேர்த்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயினபின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். இன்னல் தரும் பொருளை ஈட்டுவதும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்தோ பிறர்வால் இழத்தலும் துன்பமே. கண்ணாபின்னான்னு பணத்தை சேர்க்கறது கஷ்டம், தப்பான முறையில். இன்னல் தரும் பொருள், அதை பாதுகாக்கிறது அதை விட கஷ்டமா? அதை இன்னொருத்திட்ட கொடுத்துட்டு பினாமின்னு எழுதி வச்சு சாகிறது அதை விட கஷ்டமா? அதெல்லாம் விட கஷ்டம் எதிரானா அதை செலவு பண்றது அதை விட கஷ்டமா? இதை எப்ப சொல்லியிருக்கான்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். அப்போ வாழ்க்கைக்கு பொருள் தேவை, அந்த பொருள் நியாயமான வழியில வரணும், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை குறைச்சலா செலவு பண்ணணும். அதை இல்லாம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது, நண்பர்களே, ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக பல முறை பார்த்து விட்டேன். அப்துல் கலாம் சாரும் நானும் கலெக்டரும், நான் திருச்சி எஸ்பியா இருக்கும்போது அவரை சென்ட் ஜோசப் காலேஜுக்கு அழைச்சிட்டு போனோம். ஒரு காரில் வந்தார். கலெக்டர் பேர் சொல்ல விரும்பல. கலெக்டர் ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு நண்பர். என்ன கலெக்டர் சார் இப்படி தான் பேசுவார், இந்த மனிதர்கள் பணம் பணம் பணத்து பின்னாலே ஓடுறாங்களே ஏன்னு கேட்டார். அவர் சொன்னார், பிள்ளைங்க கொஞ்சம் சரியா இல்லைனாக்கா நம்ம கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுட்டு போனோம்னாக்கா அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பானேன்னு தான் சார். ஓ அப்படியா? அப்போ இங்கிலீஷில் சொன்னார், ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் குட். உன் பிள்ளைய நல்லா படித்து வளர்த்து ஆளாக்கி அவனே சம்பாதிக்கிற மாதிரி அவனை வளர்த்து விட்டுட்டேன்னா நீ எதுக்கு பணம் சம்பாதிக்கணும்? நான் தான் சொன்னேன் சார், மோசமாக இருந்தா ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேடுனர். அவன் மோசமாக இருந்தால் எல்லாத்தையும் அழிச்சிட போறாயா, நீ செஞ்சதை போறா, அது எதுக்கு? நீ பிள்ளைய நல்லா வளர்த்தேன்னா போதும் இல்லைன்னு போற போக்கில் சொல்லிட்டு போறார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம், பணம் எவ்வளவு தேவை என்று வள்ளுவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கார், பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. வள்ளுவர் மட்டும் இல்ல, இலக்கியத்தில் சொன்ன அத்தனையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த பணத்தை நம்ம பணத்தின் பின்னால் ஓடுவதை விட்டுவிட்டு நம்மளுடைய உடல்நலம், பணத்தை விட உடல்நலம் முக்கியம், அப்போதான் நம்ம சம்பாதிச்ச பணத்தை நம்ம அனுபவிக்க முடியுங்கிற சிந்தனை. நிறைய பிசினஸ் இந்த கரூரை எனக்கு 45 வருஷமா தெரியும். அதனால இதை சொல்றதுக்கு காரணம், இனிமேலாவது நாம் உடல்நலத்திற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து முயுவ விளக்க உரை கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவர் நமக்குச் செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது, அவர் செய்த உதவியின் காரணம், பொருள், காலம் பார்த்து அன்று, உதவியை பெற்ற நம் பண்பாட்டு தகுதியே அதற்கு அளவாகும். கலைஞர் விளக்க உரை. உதவி என்பது
செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை, அந்த உதவியை பெறுபவரின் பண்பை. உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து முயூவ விளக்க உரை. கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவர் நமக்குச் செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது, அவர் செய்த உதவியின் காரணம், பொருள், காலம் பார்த்து அன்று, உதவியைப் பெற்ற நம் பண்பாட்டுத் தகுதியே அதற்கு அளவாகும். கலைஞர் விளக்க உரை. உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை, அந்த உதவியை பெறுபவரின் பண்பை. உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து முயூவ விளக்க உரை. கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவர் நமக்குச் செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது, அவர் செய்த உதவியின் காரணம், பொருள், காலம் பார்த்து அன்று, உதவியைப் பெற்ற நம் பண்பாட்டுத் தகுதியே அதற்கு அளவாகும். கலைஞர் விளக்க உரை. உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை, அந்த உதவியை பெறுபவரின் பண்பை. உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து முயூவ விளக்க உரை. கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவர் நமக்குச் செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது, அவர் செய்த உதவியின் காரணம், பொருள், காலம் பார்த்து அன்று, உதவியைப் பெற்ற நம் பண்பாட்டுத் தகுதியே அதற்கு அளவாகும். கலைஞர் விளக்க உரை. உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை, அந்த உதவியை பெறுபவரின் பண்பை. உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து முயூவ விளக்க உரை. கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவர் நமக்குச் செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது, அவர் செய்த உதவியின் காரணம், பொருள், காலம் பார்த்து அன்று, உதவியைப் பெற்ற நம் பண்பாட்டுத் தகுதியே அதற்கு அளவாகும். கலைஞர் விளக்க உரை. உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை, அந்த உதவியை பெறுபவரின் பண்பை. உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து முயூவ விளக்க உரை. கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவர் நமக்குச் செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது, அவர் செய்த உதவியின் காரணம், பொருள், காலம் பார்த்து அன்று, உதவியைப் பெற்ற நம் பண்பாட்டுத் தகுதியே அதற்கு அளவாகும். கலைஞர் விளக்க உரை. உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை, அந்த உதவியை பெறுபவரின் பண்பை. உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து முயூவ விளக்க உரை. கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவர் நமக்குச் செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது, அவர் செய்த உதவியின் காரணம், பொருள், காலம் பார்த்து அன்று, உதவியைப் பெற்ற நம் பண்பாட்டுத் தகுதியே அதற்கு அளவாகும். கலைஞர் விளக்க உரை. உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை, அந்த உதவியை பெறுபவரின் பண்பை. உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து முயூவ விளக்க உரை. கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவர் நமக்குச் செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது, அவர் செய்த உதவியின் காரணம், பொருள், காலம் பார்த்து அன்று, உதவியைப் பெற்ற நம் பண்பாட்டுத் தகுதியே அதற்கு அளவாகும். கலைஞர் விளக்க உரை. உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை, அந்த உதவியை பெறுபவரின் பண்பை. உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து முயூவ விளக்க உரை. கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவர் நமக்குச் செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது, அவர் செய்த உதவியின் காரணம், பொருள், காலம் பார்த்து அன்று,
உதவியைப் பெற்ற நம் பண்பாட்டு தகுதியே அதற்கு அளவாகும். கலைஞர் விளக்க உரை. உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை, அந்த உதவியே பெறுபவரின் பண்பை. உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து முயுவ விளக்க உரை. கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவர் நமக்குச் செய்த உதவிக்குத் திரும்ப நாம் செய்வது, அவர் செய்த உதவியின் காரணம், பொருள், காலம் பார்த்து அன்று, உதவியைப் பெற்ற நம் பண்பாட்டு தகுதியே அதற்கு அளவாகும். கலைஞர் விளக்க உரை. உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை, அந்த உதவியே பெறுபவரின் பண்பை.